பாரஞ்சித்தோட டைரக்ஷன்ல சியான் விக்ரம் நடிச்சிருக்க தங்கலான் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்துல விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இவர் தமிழ் சினிமால ஒரு ஆக்டரா இருக்காரு அப்படிங்கறதே அவ்வளவு ப்ரௌடா இருக்கு. இந்த ரோலை விக்ரம தவிர இந்தியால வேற எந்த ஆக்டராலையும் பண்ணிருக்க முடியாது. சேது, காசி, தெய்வ திருமகள் எல்லாம் விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு கமல் சாருக்கு அப்புறம் தமிழ் சினிமால பெஸ்ட் ஆக்டர்னா விக்ரம் தான் அப்படின்னு நமக்கு ஒரு தாட் இருந்திருக்கும். ஆனா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இவர் கமல் சாரையே ஓவர்டேக் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. விஜய் ரஜினி எடுத்த பிடிச்சிட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே கமல் சாரோட ஆக்டிங்க்கு யாராவது டஃப் கொடுக்குறாங்களா அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுறதே இல்ல. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் விக்ரம் கமல் சாரோட ஆக்டிங் ஓவர்டேக் பண்ணிட்டாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாத்துக்கும் வரும். த்ரீ டிராகன் டெம்ப்ளேட் ஒன்று எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்கும். அந்த டெம்ப்ளேட்கான ஜஸ்டிபிகேஷன் தான் தங்கலான். விக்ரமோட ஆக்டிங், ரஞ்சித்தோட மேக்கிங், ஜிவி பிரகாஷோட பிஜிஎம், 3 பேரும் யார் பெருசுன்னு பார்த்துருவோன்னு போட்டி போட்டுட்டு தெரிக்க விட்டுருக்காங்க.